வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தையே மாத்தி போட போகுது. அதாவது நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு டீச்சர் ஒளிஞ்சிருக்காருங்கிறது தான் அது. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின டீச்சர் யாரு? மனசுல யாராச்சும் வராங்களா? ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், உங்க அப்பாவா அம்மாவா இருக்கலாம், இல்லனா ஒரு நண்பரா கூட இருக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த டீச்சருங்கிற வார்த்தைக்கு நாம நினைக்கிறத விட பெரிய ஒரு அர்த்தம் இருந்தா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கருத்து டீச்சர்னா யாருங்கிற நம்ம புரிதலையே அடியோடு மாத்தப் போகுது. இந்த ஆழமான பார்வை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக சிந்தனைகள்ல இருந்துதான். ரொம்ப எளிமையான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இது. இத வச்சுதான் நாம இன்னைக்கு இத பத்தி பேச போறோம். வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பாப்போம். சரி, அப்போ இதோட மைய கருத்து என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம வாழ்ற இந்த உலகத்தையே ஒரு பெரிய ஸ்கூலா நினைச்சு பாக்குறது தான். இப்படி நினைச்சா நம்ம பார்வை எப்படி மாறும்னு பாக்கலாமா? இந்த வரிய கேளுங்க. உலகம் ஒரு பள்ளி. அதில் உள்ள வகுப்புகள் எண்ணற்றவை. ஆசிரியர்கள் கணக்கிலடங்காதவர்கள். எவ்வளவு ஆழமான ஒரு வரி இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, படிப்புங்கிறது வெறும் காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது நம்மளோட மூச்சு மாதிரி. எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். பாருங்க, ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துல நடக்கிற ஸ்கூல். இன்னொரு பக்கம் இந்த முழு உலகமுமே ஒரு ஸ்கூல். இங்கே கிளாஸ் ரூம் கணக்கு இல்லாம இருக்கு, பாடங்கள் ராத்திரி பகலா நடந்துகிட்டே இருக்கு, டீச்சர்ஸ்க்கும் கணக்கே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட கத்துக்கிற பயணம் வாழ்க்கையில நிக்கவே நிக்காதுங்கிறது தான். சரி, அப்போ இந்த உலக பள்ளிக்கூடத்துல யார்தான் டீச்சர்ஸ்? வாங்க, முதல்ல நமக்கு ரொம்ப பழக்கமான டீச்சர்ஸ், அதாவது மனுஷங்க கிட்ட இருந்தா ஆரம்பிப்போம். இங்க ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு, உணர்வற்ற ஆசிரியர். அப்படின்னா என்ன தெரியுமா? நாம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கே தெரியாம அவங்களோட செயல்கள் மூலமா, அவங்களோட குணங்கள் மூலமா நமக்கு ஏதோ ஒன்ன கத்துக் கொடுக்கறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கடையில வரிசையில நிக்கிறோம். ஒருத்தர் ரொம்ப எரிச்சலா காத்துட்டு இருக்காரு. அத பாக்கும்போது பொறுமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்குள்ளே ஒரு பாடம் கத்துக்கிறோம் பாருங்க. அந்த நபருக்கு தெரியாது, ஆனா அவர் நமக்கு ஒரு டீச்சரா மாறிடுறார். அப்போ நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நமக்கு ஒரு வகையில டீச்சர்ஸ் தான். ஆனா கதை தொட முடியல. உண்மையிலேயே இந்த சிந்தனையோட ரொம்ப ஆழமான, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி இனிமேதான் வரப்போகுது. அதாவது டீச்சருங்கிற வார்த்தை மனுஷங்களோட நிக்கல, அதுக்கும் மேல போகுது. இப்போ நாம இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட அனுபவங்கள், ஏன் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட எப்படி நமக்கு டீச்சரா இருக்க முடியும்னு பார்க்க போறோம். இதுதான் இந்த மொத்த சிந்தனையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. வறுமை, செழிப்பு, நன்மை, தீமை, சந்தோஷம், துக்கம், இதெல்லாம் வெறும் அனுபவங்கள் மட்டும் இல்ல. சுவாமிஜியோட பார்வையில இவங்க தான் நம்மளோட பவர்ஃபுல்லான டீச்சர்ஸ். இதுல ஒவ்வொன்னும் வாழ்க்கையோட முக்கியமான பாடங்களை ரொம்ப ஆழமா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இங்க ஒரு கேள்வி வரும் இல்லையா? வறுமை, தீமை மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லாம் எப்படிங்க டீச்சரா இருக்க முடியும்? அதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும். ஆமா, உண்மைதான், அது கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா அந்த மாதிரி கஷ்டமான அனுபவங்கள் மூலமா தான் நம்ம விடாமுயற்சிய கத்துக்கிறோம். மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற கருணை நமக்கு வருது. எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசு எப்படி வேலை செய்து, அதோட உண்மையான குணம் என்னன்னு நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. சோ கஷ்டமான அனுபவங்கள் கூட ரொம்ப சக்தி வாய்ந்த பாடங்களை கத்துக் கொடுக்குங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ இந்த உலக பள்ளிக்கூடத்துல இவ்ளோ டீச்சர்ஸ் கிட்ட இருந்து இவ்ளோ பாடங்களை நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கோமே, இதோட கடைசி நோக்கம் என்ன? வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். இந்த உலகமே ஒரு கிளாஸ் ரூம், நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம்னா, அப்போ இந்த மொத்த படிப்புக்கும் கடைசி இலக்குன்னு ஒன்னு இருக்கணும்ல. நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இதுக்கான பதில தாய்மானவரோட இந்த அற்புதமான வரி நமக்கு காட்டுது. இறைவா, குழப்பத்திற்கு ஆளாகும் என் மனதை நீ தொடர்ந்து தெளிவுபடுத்துகிறாய். வாழ்க்கையில வர எல்லா பாடங்களும் சரி, எல்லா டீச்சர்ஸும் சரி, நம்மள ஒரே ஒரு இலக்க நோக்கி தான் கூட்டிட்டு போறாங்க. ஆமாங்க, அந்த கடைசி இலக்கு என்னன்னா மனத்தெளிவு. நம்மள சுத்தி நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே எந்த குழப்பமும் இல்லாம அதை எப்படி இருக்கோ அப்படியே பார்க்க கத்துக்கிறது தான் இந்த உலக பள்ளிக்கூடத்தோட ஃபைனல் எக்ஸாம். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் விடுக்கிறேன். இந்த பார்வையில உங்க வாழ்க்கைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நிமிஷத்துல
உங்க வாழ்க்கை உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுது? அந்த டீச்சர் யாரு? யோசிச்சு பாருங்க.